அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும். சார், கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சார். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, ஜோதிடம் தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க, ஓடியோனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் பார்வையை அவங்க ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு சரியான காலம். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, கடன் கட்டுக்குள் அடங்கும். புதிய தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், மனோதைரியத்தை கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று தான், அதிக சுப பலன் வரணும் சார். நான் எல்லா இடத்துலையும் படிச்சிட்டேன் சார், எனக்கு நல்லா இருக்குது, இந்த வருஷம் குரோதி வருஷம் எனக்கு சிறப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் சந்நிதியில் போயிட்டு புடவையும் சுவாமிக்கு வேஷ்டி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. 9 கஞ்சி அந்த வேஷ்டியும் அம்பாளுக்கு 9 முழ புடவையும் எடுத்து கொடுங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது, தானம் செய்யும்போது அபிஷேகம் செய்யணும். சர்வ அபிஷேகம் 16 விதமான அபிஷேகங்கள் செய்யணும். அந்த அபிஷேகங்கள் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன், இன்னும் சுப பலன் அதிகமாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கலாம், திருமணமாகவர்களுக்கு திருமணமாகும். இதுவரை தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த விட கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுபமான ஆண்டு. அற்புதமாக முடிச்சிங்க, நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.